வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார். தங்கராஜ் சார் ப்ளீஸ். தங்கராஜ் சார் தங்கராஜ் சார் அண்ட் சூதுகம் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன். அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஜாலியாக மக்கள்லாம் நடிச்சிருக்காரு. சிவா சென்னை 28ல் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்கு. அண்ட் அவர் வெற்றி பெறணும். அவருடைய என்ன சொல்றது ஸ்கில் இன்னும் பயங்கரமா வெளிப்படலை. அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒத்தனத்தோட காத்துட்டு இருக்காரு. நிச்சயமா வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் வந்து சிவகுமார் அவர் வெயிட் பண்ண அதெல்லாம் செம்ம கதை. ஓகே, ஒரு படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டாரு. ஓடினவர் வந்து ஒரு ஏதோ ஒரு படமா நான் வந்து போய் ட்ரை பண்றப்போ பேசிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம். படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்றாரு. ஆனா நல்லா இருக்கு, படம் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டாரு. பாதி படம் முடிச்சிருந்தது. இவரை கூப்பிட்டு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்களா படத்தை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டாரு அவரு. ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னடா இவரு வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். இப்போ படம் பண்றான், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நானும் மோசஸ் என்ன பண்ணேன், எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுதணும். ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அனுப்பிச்சுட்டோம். அது படிச்ச வந்து உடனே கூப்பிட்டாரு. ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்தாரு. அவ்வளவு கான்பிடண்டா ஒரு மெயில் அனுப்பிச்சோம். ஸோ அந்த மெயில் வந்து எது ஃபுட்பால் இருக்கு, கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், கிரவுண்டு தான் இல்லை, அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஒரு லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படிதான் எங்க லைஃப் வந்து ஆரம்பிச்சது. அந்த ராகேஷ் இருக்காரு, அந்த சுந்தர் 2 பேரும் வந்து இந்த படத்துக்கு அந்த டைம்ல வந்து அட்டகத்தி டைம்ல வந்து பயங்கர உறுதுணையா எங்களுக்கு இருந்தாங்க. அண்ட் சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியா எடுத்து கொடுத்து கரெக்டா வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமா அது வந்து மாறுச்சு. ஸோ அதனாலதான் பீஸா ஆரம்பிச்சாரு. உடனே வந்து ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகவும் அப்புறம் 3 பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன். சந்தோஷ் நாராயணன் சந்தோஷ் வந்து ஃபர்ஸ்ட் நான் வெயிட் பண்ணேன். சந்தோஷ் ஓகே ஒரு டவுஸ் போட்டு வந்து ஒரு ஸ்டுடியோல இங்க இருந்தாரு. இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னன்னா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு கேட்டா ஓகே பரவாயில்ல, ஆனா எனக்கு வேற மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன். அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல. இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சதுதான். அண்ட் வந்து சந்தோஷ் உடைய மியூசிக்கை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து ஒரு இன்னைக்கு வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டா நிக்குதுன்னா அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே ஒரு என்ன சொல்றது ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டா நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவகுமார் அண்ட் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அந்த மாதிரி சூதுகவும் 2 வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமா மாறணும். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு 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 சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம். மகிழ்ச்சி. நன்றி. ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவகுமார் சார் நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சு பிடிச்சாரு. நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி அவரை மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நானே நாளை இயக்குனர் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் 2-3 நிறைய ப்ரொடியூசர் மீட் பண்ணேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜிகர் தான் எழுதிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா. அதனால நான் இப்பதான் சூதுகம் எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு இருப்போம். அப்புறம் ப்ரொடியூசர்லாம் தேட ஆரம்பிச்ச டைம்ல நரேஷன் ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 2-3 பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடன்ஸே குறைச்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம எழுதும் போது ஒரு மைண்ட் செட்ல எழுதுவோம். பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையா அது கிடையாது. அது நரேஷன் பண்ண வராது. ஸோ 2-3 இடங்கள் அது மிஸ் ஆகும்போது எனக்கு வந்து சரி ஓகே, ஆனால் நீங்க நரேஷன் பண்ணாதான் இங்க நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே நம்மளுக்குலாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க, நம்மளே ஒரு 5D வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு மதுரைக்காரர், சரி இவருக்கு ஏதாவது விட்ட போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன்.
அப்ப அவர் வந்து சொன்னாரு வாங்க ஸ்கிரிப்ட் இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ டீனர்ல அவரோட டிராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன். ஸோ போனவே நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது, என்ன பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு 2-3 days அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை, போங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படிச்சுவேன் அப்படின்னாரு. நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன். 1 hourல அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சு முடிச்சாரு. படிச்சு முடிச்சுட்டு சூப்பராக இருக்கா நம்ம பண்ணுவாங்க அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலி நம்ப முடியல, என்ன உண்மையா சொல்றாருனா இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை ஏன்னா இல்ல அதுவுமே ரொம்ப ஜிகர்தண்டா தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டே நிறைய பேர் படிச்சாரு. படிச்சுட்டு ஓப்பனா சொன்னாரு அவர், இது உங்க ஃபர்ஸ்ட் படம் தான், இது நடக்கவே நடக்காது, இது வந்து எவ்வளவு பட்ஜெட்ல பண்ணுவீங்க அப்படின்னாரு. நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சிருப்போம்ல, 2 crores சார், வாய்ப்பே கிடையாது, இதுக்கு ஒரு 4 crores ஆச்சு ஆகும் அப்படின்னு பீட்ஸா பண்ணும்போது ஒரு 1 crore பண்ணலாம்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியட்டா அவுட் பண்ணாங்க. பட் தேங்க்யூ சார், ஐ எம் சோ ஹாப்பி டு see you here. ஏன்னா வந்து இத்தனை பேர், இத்தனை படங்கள், இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு. அதுல வந்து சிகுமார் சார்ல இருந்து ஒரு ஆடியோ லான்ச், அந்த படம் ரிலீஸ், அப்புறம் ஒரு பார்ட்டி. ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்றோம். பட் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் அகைன். ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் சிவி குமார் சார் அண்ட் சூதுகவும். ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானர்ல ஐ திங்க் ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர், நலன் நலன் ஃபாதர் ஆஃப் ஹியூமர் இட் செல்ஃப். இந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்ல இருந்து நாங்கள் 4 இயக்குனர் பண்ணும் போதே வந்து நலனோட படங்கள் எல்லாமே செமையா இருக்கும் அந்த ரைட்டிங் எல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகம் வந்து எப்படின்னா தட் வில் லைக் ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ். அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்ப நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி இப்போ சூதுகம் ரீசெண்டா கூட ஒரு நாள் சும்மா அந்த படம் பிளே ஆயிட்டு இருந்துச்சுன்னு உட்காந்து ஃபுல்லா பார்த்தோம். ஸோ சச் அ கிளாசிக் ஃபிலிம் சூதுகம். ஸோ அதோட பார்ட் 2, ஆல் த பெஸ்ட் டு த நியூ டீம். அண்ட் மிர்ச்சி சிவா சார், ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங். அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் யூல் டேக் இட் தேர். அண்ட் தென் கர்ணா வந்து சூதுகம்க்கும் சூதுகம் 2க்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங்க் கர்ணா மூலமாக தான் வருது. அண்ட் த நியூ டீம், டைரக்டர் அர்ஜுன், மியூசிக் டைரக்டர் எட்வின், cinematographer Karthik, and to the entire cast and crew, all the very best. Definitely, you have a big name behind Sudhugam. So Sudhugam part 2 will definitely win big அப்படின்றது என்னோட விஷஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சூதுகம் வந்து பண்ணும்போதே ஒரு ரொம்ப கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு 47 நாளில் பண்ணோம். எனக்கு அது அந்த யூஸ்வலாக ஷூட்டிங் நடந்த சில விஷயம் ஞாபகம் இருக்கும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர வைல்டான ஒரு ரைடு, அது அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு, பயங்கரமான ரைடு. அதெல்லாம் தாண்டியும் அந்த படம் அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் அமைச்சு அந்த ஸ்கிரிப்ட் அது சிவிசார்ட் இன்னொரு பெரிய ப்ளஸ். இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி முதல்ல ஸ்கிரிப்ட் படிக்கிற ஒரு ப்ரொடியூசரை பார்த்தோம் நாங்கள் எல்லாருமே. ஸ்கிரிப்டை படித்து ஜட்ஜ் பண்ணுவார். அப்புறம் அவர்கிட்ட இருக்க இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, அவர் ஸ்கிரிப்டை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறதில்ல, ஆளையும் ஜட்ஜ் பண்ணுறது. அவர் ஹோல்சமாக அந்த ஸ்கிரிப்ட் இவன் வச்சிருக்கான், இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஹோல்சமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான மக்களாக இன்னைக்கு உருவாகியிருக்காங்கன்னா அதில் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டும் உள்ளே இருக்கு. ஸோ அப்படிதான் சூதுகம் உருவாச்சு. ரெண்டாவது, ஆனால் இப்போ நான் எந்த லெவலில் நான் அதை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டு இப்போ நானே வந்து டிவிலாம் சூதுகம் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு, ரொம்ப நல்ல பசங்க அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டுற மனநிலை வந்துட்டேன். ஸோ நான் ரொம்ப அவே இல்லை. அதனால சூதுகம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் வச்சு வித்தியாசமா பண்ணி வச்சு மாட்டிருப்பேன். ஸோ அதனால நான் வேற ஒரு ஆள் சூதுகம் பண்றது சால சிறந்தது. பட் அதே மாதிரி இதை வந்து இந்த சூதுகமோட பேரை கேப்டலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், எனக்கு தெரிஞ்சு சிவி சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு இந்த டீமு ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, கண்டிப்பாக திட்டுவானுங்க, இந்த திட்டு வாங்காமல் தப்பிச்சிட்டாலே இது வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான உழைப்பு போட்டாங்க. ஸோ நல்ல ஒரு சக்ஸஸாக வரணும். சூதுகமோட பேர் அடுத்தடுத்து நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக முடிஞ்சால் எனக்கு கூட பின்னாடி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 3 பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன், இல்லை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். செம, ரொம்ப எனக்கு ஃபில்ட் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண, அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அட்டகத்துக்கு முன்னாடி வந்து எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி
ரொம்ப ஓன் பண்ணி என்னோட ஒர்க்லாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடணும்னு சொல்லி என் கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தவர் தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். நாங்கள் ஒரு டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான், பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும், அவர் டீம் ஜெயிக்கும் எப்பவுமே. செமையாக ஏமாத்துவாங்க, இங்கே படிச்சு அங்கே படிச்சுன்னு சொல்லி. ஸோ ஒரு எங்கள் டீம் நாங்கள் போய் ஒரு மேட்ச் விளையாட போனோம் அந்த OMCA கிரவுண்டில். அப்போ வந்து நாங்கள் தோத்த மார்ஜின் வந்து அந்த அங்கே இருக்கிற ரெக்கார்டோட அதிகம். அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோட இது வந்து தோத்த மார்ஜினே அதோட அதிகமாக இருந்தது. அவர் ஒரு பவுலர் கூப்பிட்டு வந்தார். இப்போ IPL வந்தது ஞாபகம் இருக்கா சிவா? ஸோ ஒரு CSK உள்ள மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற பவுலர்னு 39 ரன் கொடுத்தாரு அவர் ஒரு ஓவரில். அவர்தான் கேப்டன். அவருக்கு 2வது ஓவர் கொடுத்தாரு. சாண்டி கரெக்டாக இருக்கணும். அவர் அங்கேயே பிச் பண்ணப்பா, அவர் கிரீஸ்லேயே பிச் பண்ணாரு. ஸோ அந்த டைம்ல நான் ரொம்ப டவுனா, அடிக்கடி நம்ம ஒரு பைப்போலராக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமோ, இல்லை நம்ம அப்படி பண்ணலாம் இருக்கு வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணோம், அந்த மூட்லலாம் சுற்றிட்டு இருந்த ஒரு டைமு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவார். அண்ட் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மாலாம் லைட்டாக ஒரு மாதிரி இதாகிட்டாங்க. என்னடா அவன் என்ன அப்படியே போயிடுவானா அப்படிலாம் சொன்னான். இல்லைம்மா அவன் நல்ல மனசுக்கு, அவன் நல்லா நடக்கும், இதெல்லாம் காமெடி பண்ணார் வீட்டில் வந்து. ரொம்ப ரொம்ப நன்றி சிவா. நீங்கள் பயங்கரமா அந்த டைம்ல எங்க யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படியே சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டு எல்லாரையும் கலாய்ச்சிட்டு நம்ம தான் பெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா படத்தையும் நல்லா இல்லை, இது என்ன வேஸ்ட்டு அந்த மூடு. அங்கேருந்து அப்புறம் தமிழ் படம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டட் ஒர்க். தமிழ் படம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா இருக்க வேண்டியது. அண்ட் இது நல்லா இல்லை, இந்த மியூசிக் வந்து வேற மாதிரி இருக்கணும்னு சொல்லி என்ன நீங்களே போயிடுங்க நாங்கள் அனுப்புறது அப்படின்னு சொல்லி நான் வந்து எஸ் நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா. நான் ஆக்சுவலாக இது பெருசாக வெளியே பேசினதில்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து டார்லிங் ஏதோ சொன்னார், எனக்கு ஒன்றுமே டார்லிங் மட்டும் தான் புரிஞ்சிச்சு. அவன் கன்ஃபார்மாக இவன் வரவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சிருக்கேன் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய படம். அதுவே ஒரு 60 படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டகத்தி. கன்ஃபார்மாக அதில் டாப்ல இருந்தது இந்த படம். அப்புறம் நான் 3 மாசத்துல வரேன் டார்லிங் அப்படின்ட்டு போனாரு. கரெக்டாக 3 மாசத்துல வந்தாரு. அப்புறம் ரஞ்சித் வந்து எனக்கு மியூசிக் பிடிக்கல ஆரம்பிச்சாரு. பட் அது ஒரு மூவியா மாறி அதுக்கப்புறம் நான் ஒரு டிஜே, நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன். அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஃபுல்லாக அக்குஸ்டிக்காக வேணும், இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் கரண்ட் பில் கட்ட முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். என்னை வந்து ரஞ்சித் போய் எல்லாரும் மீட் பண்ண வச்சு ஃபோக் மியூசிக்னா என்னன்னு போய் பாரு மாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அங்கேருந்து லிட்ரலி என்னை வந்து ஒரு they made மீன்னு சொல்லலாம். என்னுடைய ஆர்ட் வந்து they had a big ரோல். ஸோ அது அட்டகத்தி வந்து அந்த ஸ்டுடியோ கிரீன் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்ல பார்த்துருந்தேன். ரஞ்சித் நம்ம மெசேஜ்ல நம்ம என்னதான் பேசிடுவோம், கேவலமா இருந்துச்சு, ஃபுல்லா மொக்கையா, எப்படியாவது நம்ம நல்லா வந்துடும் அப்படின்னு செம மொக்கையா பேசி வச்சிருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சர்ல. அதுல வந்து ஸ்டுடியோ கிரீன் அப்படி வந்திருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன் இஸ் a great company, they have done lot. அப்படிதான் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன். அப்படியா வாவ் அப்படின்னா அந்த அன்னைக்கு ஞானவேல் சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைப்பாகி அவர் ஊர்ல வந்து நான் வந்து இருக்கேன், என் பொண்ணு என் கண்ணி அந்த மூடுக்கு போயிட்டாரு சார். காலி, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஆமா 18 lakhs கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு. அந்த நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு வந்த டைம். அப்போ ஞானவேல் சார் வந்து லிட்டரலி தி ஸ்டார்டட் அ மூமெண்ட். இந்த கணக்குல அவர் நிறைய பேச விரும்புறாரு, பட் ஓகே ஜாலியா அது அப்படிதான் நடந்தது. பட் அது இது எல்லாமே வந்து ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 படம் ஒரு எனக்கு ஒரு ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் ஒரு கம்போசரா வந்து இந்த 3 டைரக்டர்ஸோட என்னுடைய ஃபர்ஸ்ட் 3 படங்கள் இருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எப்பயுமே ரொம்ப பெருமையா அதை ஒட்டி பயணம். அதனால தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். ஆடியோ லான்ச்சில் நான் பேசுனதுலாம் மொத்தமாக எடுத்தா இதோட கம்மியா இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்தப்பையும் சரி, அப்புறம் நலன்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க. வந்து நான் தூங்கும்போது கல்லு விட்டுல அடிப்பாங்க. அந்த பால்கனியில வந்து செங்கல் அடிச்சு எந்திரிங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வேற டோட்டலி வேற கேரக்டர்ஸ் 3 பேரும். ஸோ அந்த 3 பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம்
ஒரு லான்ச் ஈவெண்ட்னா சிவி குமார் அவரை பத்தி பெருமையா பேசுவோம். அவர் ஐயோ இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் நைட் பார்ட்டி நடக்கும். இது இது ஒரு டெம்ப்ளேட் ஆயிடுச்சு. நாங்க திமிராயிட்டோம் அதில். அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் நானு. அப்புறம் என்ன நீ அதே பண்ற, நீ முதல்ல பாடுறதை நிறுத்து, அந்த மூடு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ அப்ப கரெக்டா பண்ணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அண்ட் சூதுகவும் வந்து அதான் நான் கார்த்திக் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா எப்ப பார்க்க ஆரம்பிச்சாலும் ஃபுல்லா பார்த்து முடிப்போம். சில படம் ஒரு வைப் கிரியேட் ஆகும். எனக்கு சூதுகவும் அண்ட் கடைசி விவசாயி அப்படிதான். எங்கேயாவது பார்க்க ஆரம்பிப்போம், அப்படியே பேனு உள்ள போய் சக்ட் இன்டு த ஃபிலிம். அது ஒரு அமேசிங் ஃபிலிம். நல்ல நான் வந்து எப்படின்னா அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நெக்ஸ்ட் இந்த படம் முடிஞ்சு 7 monthsல ஆடியோ லான்ச், நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், நீங்க ஸ்கிரிப்ட் எழுதிக்கோங்க ஏதோ பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணிருக்கேன். நல்லா ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு மேக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் ரஞ்சித் இனிமேல் நான் எடிட் நான் தான் பண்ணுவேன் உங்களுக்கு மியூசிக்கு. நான் வேற யாரையுமே விட மாட்டேன். இது வந்து ஒரு கட்டளை. ஸோ ஐ எம் வெரி வெரி கிளாட் டு பி ஒர்க்கிங் வித் தீஸ் லெஜெண்ட்ஸ். அண்ட் இந்த சூதுகவும் 2 டீம் லைவா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஆடியோ லான்ச்னா ஆக்டிங் தான். அந்த சாங் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவோம். அது இல்லாம அவங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து வைல்டா அதை லைவா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள ஒரு சில வேணாம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எட்வின் கங்க்ராட்ஸ் மேன், சி a lot ஆஃப் பொட்டன்ஷியல். பயங்கரமா பண்ணுங்க. அண்ட் இன்னும் 2 படம் பண்ணுங்க அவரோடலாம் ப்ளீஸ். அது இதே மாதிரி இன்னும் 2-3 டைரக்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சூதுகவும் 2 டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஐ ஹோப் அந்த பயங்கர வைபா இருக்கு. நான் ரொம்ப பயஸ்டு தான் கண்டிப்பா, ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சவங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். ஒரே வீடியோவா 40 minutes சார். அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் சொன்ன மாதிரி தான், அது வந்து முதல்ல வந்து ஒரு படம் எடுக்க வந்தோம். அப்போ வந்து ஒரு வந்து பேசி கதையெல்லாம் பேசி ஓகே பண்ணிட்டு, அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் சொன்னா, அந்த மாதிரி ஒரு படம் ஒரு பாதியில் நிற்கிது, அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டேன்னா உனக்கு 50% ஒரு படம் கிடச்சிரும்ல உனக்கு அப்படின்னா. சரி இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு அந்த படம் பேரு அப்பாவி. வாழ்க்கையில முதல்ல அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ்குள்ள போய் அதை போய் பார்த்தோம். அந்த ஸ்டுடியோல பார்த்தோம்னா அப்பதான் தெரிஞ்சு ஐயோ படம் மட்டும் அப்பாவில்ல, படம் எடுத்து எல்லாருமே இது இந்த இண்டஸ்ட்ரியை வேணாண்டா, பயங்கர கொடூரமான இண்டஸ்ட்ரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த படம் சம்பந்தப்பட்டவங்க பேசுனது அவ்வளவு பேசினாங்க. முதல் நாள் வந்து அந்த படத்துல சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து கண்ணீர்லாம் விட்டு நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது இவ்வளவு டேலண்ட் பீப்புள் இவ்வளவு கண்ணீர்லாம் விடுறாங்களே, நம்ம போய் சப்போர்ட் பண்ண போய் அதை பார்க்கும் போது தான் தெரிஞ்சு பேசுறதுக்கும் ரியலுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இதை பிரிச்சு பார்க்கறதுக்குள்ள நமக்கு திறமை இல்லை, நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி வேணான்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரஞ்சித் வந்து அவரோட மேரேஜுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு அது பயங்கர இம்ப்ரெஸ்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா அது ஹேண்ட்மேட் பேப்பர்ல ஒரு மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதி இதெல்லாம் பண்ணி நாங்க வந்து ஒரு கோடை காலத்தை பத்தி ஒரு பெரிய கவிதை எழுதி வச்சிருந்தோம். இல்ல அது கவிதை, ஒரு இன்விடேஷன், ஒரு மேரேஜ் இன்விடேஷன் செம்மையா எழுதிருந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு. அதுல விரைவுதான் ஒரு நாள் நல்லா சரக்கு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெயில் அனுப்பிச்சாரு. ஓகே நாளை காலையில வந்தேன், நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், 11 மணி இருக்கும், நாளை காலைல வந்துருவேன் அப்படின்னு. வந்தவனே டக்குன்னு செக்க எடுத்து கொடுத்தாரு. சார் உண்மையிலே படம் பண்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அப்படி ஆரம்பிச்சு போனதுதான். அதே மாதிரி தான் கார்த்திக்கும் வந்து பிசா ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அதே மாதிரி தான் வந்துச்சு. அவரு கொடுத்தாரு, படிச்சு முடிச்சுட்டு உடனே அன்னைக்கு இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ண. அப்ப அட்டகத்தி டப்பிங் போயிட்டு இருந்துச்சு, அன்னைக்கு போயிட்டு இருந்துச்சு. முடிஞ்சு நேரம் போனோன்னு ரஞ்சித் சொன்னேன், இந்த மாதிரி அடுத்த படம் பண்ண போற ரஞ்சித் பீசான்னு சொல்லிருந்தா, இந்த படம் ரிலீஸ் எல்லாம் அதுக்குள்ள அடுத்த படம்ன்றீங்க அப்படின்னு. எல்லாரும் நல்ல கதையா இருந்துச்சு, நான் பண்ணலாம்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரிதான் நவன் வந்து என்கிட்ட கதை சொல்றதுக்குலாம் வரவே இல்லை. அவர் வந்து இவர் வந்து பீஸால நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அந்த பிட் ஸ்டாப்னு சொல்லி ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அதுக்கு நடிக்கிறதுக்கு வந்திருந்தாரு. அப்ப வந்து வெளில 2 பேரும் தம்பிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப கார்த்திக் கூப்பிட்டு, சார் இவர் தான் நல்லா அப்படின்னாரு. அவர் வந்து ஹலோ ஹலோ அப்படின்னு கார்த்திக் கிட்ட ஒரு கதை இருக்கு சார் கேட்கலாம், சொல்றேன் பாப்போம். அவர் இப்போ வரைக்கும் அப்படிதான். அதுதான் சொன்னா ஓகே பாக்கலாம் யோசிப்போம் அப்படின்னு. அது வந்து அது அதுக்கப்புறம் சந்தோஷம் மீட் பண்ண போகும்போது அவர் வேற ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அவருக்கு.
அப்படிங்களா? ஆனா ஒரு மியூசிக் கேட்டவுடனே நம்ம படம் பண்ணா அவர் கூட தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் பிக்சர். ஏன்னா ரஞ்சித் வந்து ஒரு படத்துக்கு யுவன் சார் தான் மியூசிக் பண்ணணும்னு என்கிட்ட, மற்ற எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார், நம்ம ஆனா மியூசிக் மட்டும் யுவன் சார் தான் பண்ணணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், நீங்க மீட் பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆகணும். ஆனா பயங்கரமான ஒரு மியூசிக் கொடுத்தாங்க அந்த இதுல வந்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் அந்த சூதுவும் டூவும் நான் வந்து இவர்கிட்ட நான் கதை எழுதி தரேன்னாரு எனக்கு. நம்ம 2014 நாங்க வந்து சூதுவும் டூ பண்ணலாம் தான் ஆரம்பிச்சோம், காதலும் கடந்து போங்க முன்னாடி. அப்புறம் அது வேணாம் சார், நம்ம காதலும் கடந்து போக பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்புறம் அவர்கிட்ட அந்த லைனை கொடுங்க, நாங்களே எழுதி பண்றோம் சொல்லி வாங்கி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அர்ஜுன் ஒரு நல்ல ரைட்டர், எனக்கு வந்து தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ரைட்டர். நான் ரீசெண்ட் டைத்துல பார்த்ததில்ல இவ்வளவு ஒரு பயங்கர ஒரு நாலேஜபிள் கூட டேலண்டட் ரைட்டர்ஸ் நான் இவ்வளவு சீக்கிரம் சந்திக்கிறேன். ஏன்னா ஒரு கதையை பத்தி பேசினா ஒரு நாள் ஈவினிங்குள்ள அந்த கதையோட ஒன்லைனை ஃபுல்லா சொல்றாப்புல, ஒரு பயங்கரமா அதை சொல்றாப்புல. அதே மாதிரி எடுத்த காமெடியை வந்து இன்னைக்கு நிறைய பேர் காமெடி ஒர்க் அவுட் பண்ண வர மாட்டேங்குது இங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில. ஆனா அந்த காமெடி வந்து ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல கார்த்திக் தில்லை வந்து எனக்கு கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ்ல இருந்து என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. He did a wonderful job in the. அதே மாதிரி இக்னேஷ் அஸ்வின், அப்புறம் எட்வின் வந்து எட்வின் எனக்கு எப்படி தெரியுமா, நலம் நம்ம தான் தெரியும். ஏன்னா நலம் வந்து ஆடல் பாடல்னு சொல்லிட்டு ஒரு இதுல பண்ணியிருந்தாரு, ஒரு ஆந்தாலஜி ஒன்று பண்ணியிருந்தாரு ஆடல் பாடல்ல, அதுக்கு மியூசிக் போட்டிருந்தாரு எட்வின். அந்த பிரீமியருக்கு போகும்போது தான் நான் மீட் பண்ணோம். நல்ல திறமையான பையன், நல்லா மியூசிக் பண்ணிருக்காரு. அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு 2 பேர் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒருத்தர் எட்வின் மியூசிக் சாங்ஸ் பண்ணிருக்காரு, ஹரி எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்ஆர் பண்ணிருக்காரு, ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 2 பேருமே லண்டன்ல தான் இருந்தாங்க. இன்னைக்கு காலைல தான் ஒருத்தர் வந்துட்டாரு, ஒருத்தர் இன்னும் இமிகிரேஷன்ல இருந்து வெளியே வரல, அவ்வளவு பிஸியா இருக்காங்க. அடுத்த படம்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல, நீங்க 2 படம் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்றீங்க. சோ இந்த படம் இந்த லெவல்ல வந்து இன்னைக்கு இந்த படம் வந்து இன்னைக்கு சூதுவன் 2 வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜ்ல வந்து இன்னைக்கு வந்து நின்றுருக்குன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து தங்கராஜ் சார் தான். நான் மட்டும் இல்ல, எங்க என்டையர் காஸ்ட் அண்ட் குழுவே வந்து அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துல என்னைய விட அவருக்கு நம்பிக்கை வச்சாரு அர்ஜுன் மேல. அவர் வந்து இந்த படம் நல்லா அவரும் சரி நம்ம இந்த படத்தை சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி அவர் எஃபர்ட் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து பயங்கரமா என் கூட ராத்திரி வேலை சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த படத்துல அகில உலக சூப்பர் ஸ்டார் முதல்ல போய் இந்த படத்துல நான் போய் நீங்க தான் நடிக்கிறீங்க, நீங்க நடிக்கலாம் பிரதர் அப்படின்னு. இந்த படமா ஐயோ அந்த படத்துல ஏன் டெஸ்ட் பண்றீங்க நம்ம அப்படின்னு. அப்புறம் கதை அர்ஜுன் போய் கதை சொன்னோன்னா அவர் வந்து நானும் அவர் வந்து ரொம்ப நாள் முண்டாஸ்பிட்டலே அவர் நடிக்க வேண்டியது, நாங்க வந்து படம் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு வழியாக நல்லா வந்திருக்கு இந்த படம். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் பார்க்கும்போது இந்த படம் தியேட்டர்ல நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த படம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து இந்த படம் எழுதி முடிக்கும் போது இவர் வந்து என்ன சொன்னாரு, இந்த படத்துக்கு இதோட அடுத்த பாட்டுக்கும் எனக்கு கதை எழுதி முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து அதுவும் நடக்கும்னு நம்புறேன். இந்த எங்களோட அழைப்பு ஏற்று இங்க வந்து இந்த அத்தனை ரஞ்சித் சார், கார்த்தி நலன், மந்திரி சந்தோஷ் மற்றும் அனைத்து ஆதிக் பிரதர், அப்புறம் கௌரவ வந்திருக்கிற சக்தி ப்ரொடியூசர்ஸ், காஸ்டன் குரு அனைவருக்கும் என்னோட நன்றி. அப்புறம் இந்த படத்துல வந்து ராகச்சந்திர சார் வந்து ஒரு செம ரோல் ஒன்று பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அந்த ரோல் பெருசா பேசப்படும். அதே மாதிரி சூரியன்ல வந்து அருமை பிரகாசத்தை விட்டுட்டு வேற யாரையும் நம்ம வந்து பண்ணவே முடியாது. நாங்க பிளான் பண்ணும்போது யார் வேணாலும் இருக்காங்க, ஆனா அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படமே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுதான் அவரோட ரோல் இருந்துச்சு. அதனால இங்க வந்து எங்களை வாழ்க்கை வந்தா அனைவருக்கும் நன்றி. நீங்க வந்து இன்னைக்கு எனக்காக நீங்க உங்க முகநட நேரத்தை செலவழிச்சு இங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்து எனக்காண்டி இந்த மேடையை அலங்கரிச்சதுக்கு அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த படத்துல நடித்த அனைத்து ஆர்டிஸ்டுக்கும், அவங்க அனைத்து நடிகர்களுக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட மிகச்சிறந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து வெற்றிகரமா இந்த ப்ரொடக்ஷனை முடிக்க எங்களுக்கு உதவி பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராகேஷ், அப்புறம் ஹரிகரன், அப்புறம் சந்தோஷ், ரவிக்குமார், 3 பேருக்கும் மிக நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 13ஆம் தேதி தியேட்டர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர், ஒரு ஃபன் பிலிம் இந்த படம் இருக்கும். அனைவருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. நன்றி சார்.